அந்த பொண்ணு தன்னோட பாட்டியோட வாழ்ந்து வந்திருக்காங்க. காலை எந்திரிச்சோன்னே சூரிய உதயத்தை பார்க்கறது, அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பல்லாங்குழி விளையாடுறது, வேற விளையாட்டுகள் விளையாடுறது, ஈவினிங் வாக்கிங் போறது, பாட்டியோட ஈவினிங் உட்காந்து டீ குடிக்கிறது, இப்படி ரொம்ப இயற்கையோட மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்திருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு அவங்க ஃப்ரெண்டை பார்த்திருக்காங்க. அவங்க கேட்டிருக்காங்க, என்னடி நீ சோஷியல் மீடியாவில் இல்லையா, எல்லாம் வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லையே நான் இருக்கனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ரீல்ஸ், ஷார்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதுலேருந்து காலையில் எந்திரிச்சு போயிட்டு சூரிய உதயத்தை பார்க்கும்போது அது அழகா தெரியல. அதை ஒரு போட்டோ எடுத்து அதில் ஃபில்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு அழகா தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், மற்ற காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்றவங்கலாம் பார்த்ததுக்கு அப்புறம், ஓஹோ இப்படி தான் மேக்கப் போடணும்ல இருக்கு, இந்த மாதிரி தான் காஸ்டியூம் போடணும்ல இருக்கு அப்படின்னு மொத்தமா எல்லாத்தையுமே அவங்களுக்கு தகுந்தாப்புல இவங்க மாத்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க போட்டோ எடுத்திருக்காங்க, வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. என்னதான் போட்டாலும் ஒரு 20-30 லைக்கை தாண்டி இவங்களுக்கு வரவே இல்லை. அவ்வளவுதான், இவங்க ரொம்ப பதட்டமாயிட்டாங்க, மன அழுத்தத்துக்குள்ளாயிட்டாங்க. ரொம்ப சோகமா உட்காந்துருக்கும் போது இது எல்லாத்தையுமே அவங்க பாட்டி கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க ஒரு ஆல்பத்தோட. அதில் இந்த பொண்ணு சின்ன வயசில் விளையாண்டுட்டு இருந்த ஃபோட்டோஸ் அதில் இருந்திருக்கு. இதை பார்த்தியா அப்படின்னு பாட்டி கேட்டிருக்காங்க. உடனே அவங்க பார்த்துட்டு நான் தான் அப்படின்னு அவங்க திரும்பிட்டாங்க. இதில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்க, நீ ஏன் இப்போ மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னோடனே, அண்ணா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. சிரிக்கிறது வேற, மகிழ்ச்சி வேற, ரெண்டுத்துக்கு வெவ்வேறு அர்த்தம் உண்டு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த, இப்போ நீ எப்படி இருக்க அப்படிங்கிறத நீயே பாரு. இந்த ஃபோன் வந்ததுலேருந்து நீ என்னமோ ஃபோனே எடுத்து பார்த்துட்டு இருக்க, மொத்தமாக எல்லாத்தையுமே மறந்துட்ட, என் கூட உட்காந்து பேசுறது இல்லை, திடீர்னு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு அலைஞ்சிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு, இப்படியெல்லாம் நீ இருக்க மாட்டியே, ஒன்று நீ பாருமா அப்படி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க உண்மையிலேயே ஆமாம் நம்ம ஒரு மாதம் முன்னாடி அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தமாலாம் மாறலை. அன்னையிலேருந்து பாட்டிக்கிட்ட கொஞ்சம் அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வியாதி நம்மள பல பேர்கிட்ட, நான் உட்பட இருக்க தான் செய்யுது. ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்தோம், ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்குமே தவிர, அந்த அல்காரிதம் நம்ம எந்த விஷயத்தை பார்க்குறோங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களே காமிச்சு நம்மளை அதில் அடிக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே தான் இருக்க செய்யும். அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா இவ்வளோ நேரம் தான் பார்க்கணும்னு நம்மளே நமக்குள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வைக்கணும். அதோட சோஷியல் மீடியாலாம் பார்த்துட்டு கல்யாணம்னா இப்படி தான் பண்ணணும்ல இருக்கு, கண்டிப்பாக டான்ஸ் ஆடணும்ல இருக்கு, இந்த இடத்துக்கு ஹனிமூன் போகணும்ல இருக்கு, வெக்கேஷன்னா குழந்தைகள் கூப்பிட்டு இப்படி போகணும்ல இருக்கு அப்படின்னு, இந்த மாதிரியா தான் ட்ரெஸ் எல்லாம் போகணும்ல இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் நாமளும் வாழணும்னு நினச்சிட்டு நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்றிட்டு திரியிறோம். நீங்கள் பார்க்குற சோஷியல் மீடியாவில் இருக்கிற அத்தனை பேருமே அவங்களோட மகிழ்ச்சியான தருணங்களை மட்டும் தான் இங்கே பகிர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும், அவங்களுக்கும் வேதனைகள் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் அவங்க காட்டுறது கிடையாது. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு கிரிஞ்சாவோ இல்லை பூமர் சாப்பிட்டு வந்து பேசுகிற மாதிரியோ கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் சோஷியல் மீடியாவில் காட்டுறது எல்லாமே உண்மை கிடையாது. ரியாலிட்டி அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறது எப்போ நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஒரு குவாலிட்டியான லைஃப்பை நம்ம லீட் பண்ண ஆரம்பிச்சுன்னு அர்த்தம்.